பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற அந்த மனக்குறையை தாண்டி யாராவது அவரிடம் பெயர் சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுங்கள் என்று பொதுக்கூட்டத்திலோ பொது விழாவிலோ கொண்டு வந்து குழந்தை கொடுக்கும்போது அந்த குழந்தையை ஆசையோடு வாங்கி கொஞ்சி முத்தமிட்டு பிறகு லேசாக விரலால் இந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்த்துவிட்டு லேசாக சில பேர் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று சொல்லி கொடுப்பார், சில பேர் சொல்லாமலே கொடுப்பார்கள். எனவே அந்த நேரத்தில் மட்டும் அப்படி பார்த்துவிட்டு அந்த குழந்தைக்கு அழகான ஒரு தமிழ் பெயரை வைப்பார். அது மட்டுமல்ல, எந்த விழாவிலும் குழந்தைகளை பார்த்துவிட்டால் கொஞ்சுவார், குழந்தைகள் தன்னிடம் வருவதை விரும்புவார். குழந்தைகள் என்றால் அந்த அளவுக்கு பாசம் கொண்டவர். அவருக்கு குழந்தை பிறக்காவிட்டாலும் கூட சுமார் 10-20 பேரை அவர் தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு தன்னுடைய சொத்தில் பங்கும் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு அந்த வகையில் பல பேரன் பேத்திகள் உண்டு. அவர் தத்து எடுத்த குழந்தைகள் மூலமாக பல பேரன் பேத்திகள் அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பல திருமணங்களை செய்து வைத்ததில், ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து பல திருமணங்களை செய்து வைத்ததில் அவருக்கு பல பிள்ளைகள் இருப்பதாக தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று பிள்ளைகளுக்காகவே நல்ல நல்ல பாடல்களையும் பாடியிருப்பார். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் அவர் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையை கொண்டு வந்தார்கள். அது ஒரு நல்ல சிவப்பாக நல்ல அழகாக இருந்தது. அந்த குழந்தை வந்து பார்த்ததும் அவருடைய தோளில் தூக்கியதும் அந்த குழந்தை அவருடைய கண்ணாடியை எப்படி தொட்டது. உடனே தன்னுடைய கருப்பு கண்ணாடியை எடுத்து அந்த குழந்தையின் கண்ணில் குழந்தைக்கு அணிவித்தார். அந்த குழந்தையும் அழகாக இருந்தது. புரட்சி தலைவருடைய அந்த கண்ணாடி போட்டுக்கொண்டு அந்த குழந்தை மிக அழகாக இருந்தது. இன்னொரு விஷயம், பல நடிகர்களின் குழந்தைகள் புரட்சி தலைவரின் தோளில் தவழ்ந்திருக்கின்றன. சிவகுமாருடைய மூத்த மகன் சூர்யா, இன்றைக்கு பெரிய பெரிய நடிகராக இருக்கின்ற சூர்யா, குழந்தை பருவத்தில் சின்ன ஒரு 2 வயது 3 வயது குழந்தையாக இருக்கும்போது புரட்சி தலைவரின் தோளில் மார்பில் சார்ந்திருந்தவர், புரட்சி தலைவரின் முத்தத்தை பெற்றவர் என்பது இன்னொரு சிறப்பான செய்தி. அதே போல நடிகர் சத்யராஜின் மகன் சிபி சத்யராஜ், அவரும் புரட்சி தலைவரின் முத்தத்தை பெற்றவர், புரட்சி தலைவரின் கையில் தோளில் தாங்கியவர். இப்படி பல குழந்தைகளை பார்த்து ரசித்து அந்த குழந்தைகளின் புன்சிரிப்பை மகிழ்ந்து அவர்களை கொஞ்சி அவர்களுக்கு பரிசு கொடுப்பது புரட்சி தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சமயம் அவருடைய வீட்டில் ஒருவர் அவரை வந்து சந்திக்கும் போது பேசி கொண்டிருந்தார்கள். சுமார் ஒரு 3-4 வயது உள்ள ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஓடி வந்து அவருடைய மடியில் தாவி வந்து உட்காரும் போது இந்த டைனிங் டேபிளில் இருந்த அந்த முனை அந்த குழந்தையின் நெற்றியில் அடிபட்டு அது அலறியதும் இவரும் அலறிவிட்டார். அந்த பதறி போய்விட்டார். அந்த குழந்தையை எடுத்து அசுவாசப்படுத்தி தோளில் வைத்து அப்படியே அந்த குழந்தையை தட்டி கொடுத்து அடிபட்டுருச்சாமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு தாய்மையின் உணர்வோடு அந்த குழந்தையை வந்து அதோடைய அழுகையை நிப்பாட்டவும் அதோடைய நெத்தியை துடிச்சு விட்டவும் அந்த நெத்தியை அப்படியே பதட்டத்தோடு அப்படியே துடைத்து விட்டு அப்படியே அந்த குழந்தைக்கு வந்து அசுவாசப்படுத்தி அதோடைய அழுகையை நிப்பாட்டினார். அந்த ஐயோ குழந்தைக்கு இப்படியெல்லாம் அடிபட்டுருச்சேன்னு, ஒரு தாய் தான் குழந்தையை பார்த்து அடிபட்டுருச்சேன்னு பதறுன்னு சொல்லுவாங்க. அந்த தாய்மையின் உணர்வோடு அந்த குழந்தை அடிபட்டதை பார்த்து பதறி போனார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு குழந்தைகள் மீது அவர் பற்றும் பாசமும் கொண்டவர் என்பதற்கு பல உதாரணங்கள், பல விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். குழந்தைகளுக்காகவே அவருடைய படங்களில் பல சிறப்பான பாடல்களும் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, நடிகை லட்சுமி சொன்னது போல குழந்தைகள், அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற ஒரு குழந்தை எம்ஜிஆரின் தன்னம்பிக்கையால் எம்ஜிஆரை போல ஆக வேண்டும், எம்ஜிஆரை போல துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய படங்கள் குழந்தைகளை கவர்ந்தது என்று சொல்வார்கள். அப்படிதான் குழந்தைகளை முதலில் கவர்ந்த சினிமா நடிகர் எம்ஜிஆர் தான் என்றால் மிக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.